அந்த பக்கத்துல கடவுள் யாருன்னா ராமன் அப்படின்னு இருந்திருக்கும். இங்க வந்து தமிழர் அடையாள நூல் எதுன்னு சொன்னா திருக்குறள். யார் நம்ம தலைவர் அப்படின்னா திருவள்ளுவர் அப்படிங்கிறத திராவிட இயக்கம் குறிப்பாக திமுக கலைஞர் அதை கட்டமைச்சாரு. அதற்குள்ளதான் அவங்க இயங்க வேண்டியிருக்கு. அப்ப அவங்க ஐடியாலஜி வந்து பகவத்கீதையும் ராமனும் தான். எல்லா ஊர்லயும் அதுதான் பேசுறாங்க. ஆனா இங்க பண்ண முடியல. நம்ம ஊருக்கு வந்து தமிழ்நாட்டுல பிரமுகரா இருக்கிற இளையராஜாங்கிற ஒரு பெரிய இசை மேதைய கூட திருக்குறளுக்கு இசையமைக்க வைக்கல அவங்க. பாத்தீங்கல்ல? பகவத்கீதைக்கு இசையமைக்க வச்சாங்க. இப்பதான் முதலமைச்சர் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா பண்ணி, ஏதோ இளையராஜா இதுவரைக்கும் வெளிநாட்டுல அவருக்கு திருக்குறள்லாம் தெரியாத ஒரு இளையராஜாவே இருக்கிறாரு அவரு. அவர்கிட்ட தமிழக முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறார். நீங்க வந்து திருக்குறளுக்கு இசையமைக்கணும், சங்கத்தமிழுக்கு இசையமைக்கணும்னா புதுசா கேட்கிறார் இளையராஜா. இதெல்லாம் எந்த மொழியில இருக்குங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் ரமண மகரிஷிக்கு பாட்டு போடுவாரு. அப்புறம் முகாம்பிகை இப்ப கர்நாடகத்துல முகாம்பிகை பாட்டு போடுவாரு. அப்புறம் மோடிக்கு ஒரு பாட்டு போடுவாரு. பகவத்கீதைலாம் பாட்டு போட்டிருக்காரு. இத வந்து இளையராஜாங்கிற புகழ்பெற்ற தமிழர்கள் மற்றும் புகழ்பெற்ற ஒரு இவ்வளவு சீனியரா வளர்ந்திருக்கிற இவ்வளவு பெரிய இசைக்கலைஞருக்கு வெளியில இருந்து ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இளையராஜா இருக்கிறார் பாத்தீங்களா? இந்த சூழல் தான் பாஜக அவரை பயன்படுத்திக்கிறது. இதெல்லாம் அவரே செய்யணும். திருவாசகத்துக்குலாம் பண்ணாரு. ஆனா ஒரு திருக்குறள் என்பது தமிழ் அடையாளம். அந்த இளையராஜாக்கு தான் அரசு விழா எடுக்கிறாங்க. ஆமாங்க. ஆமா அது கடமை. அரசோட சிறப்பு அது. இளையராஜாவுக்கு தமிழர்கள் மத்தியில ஒரு அடையாளம் இருக்குதுங்கிறதெல்லாம் எடுக்குறாங்க. அங்க ஒரு பகவத்கீதைக்கு இசை போட்டீங்களே, ஏன் போட்டீங்கன்னு அவர் கேட்க முடியாது. அது அவரோட ஐடியாலஜி போயிருக்காரு. மோடிய இந்தியாவிலே நேரு மாரி கூட ஒரு பிரதமர் இதுவரைக்கும் நேரு கூட அப்படி கிடையாது. அதையெல்லாம் தாண்டி மவுண்ட் பேட்டன்லாம் தாண்ட ஒரு மிக சிறந்த பிரதமர் மோடின்லாம் பேட்டி குடுத்திருக்காரு. அந்த இளையராஜாவும் அவங்க பார்க்கல. அவர் ஒரு கலைஞனா பார்த்து இவங்க கோரிக்கைய அவங்ககிட்ட வைக்கிறாங்க. அவருக்கு என்னன்னா, மறைமுகமா என்னன்னா பகவத்கீதைலாம் போட்டீங்களே, இதுக்கு போடுங்கன்னு சொல்றது தான் அது. இப்ப அவருக்கே தோணவே இல்ல பாருங்க இவ்வளவு நாள்ல. அப்ப அவங்க யூஸ் பண்றாங்க. அடுத்தது என்ன பண்ண போறாருன்னா, வேற ஏதாவது மூகாம்பி கோயிலுக்கு 18 கோடிக்கு பணம் குடுக்குறாரு. அப்படிதான் இருக்கிறாரு. தமிழ் ரிலேட்டடாவே இளையராஜா இல்ல. அவர் தமிழ் சினிமா பாடல்களுக்கு வேணுமா இசையமைச்சிருக்கிறாரு. தமிழ் சினிமா பாடல்கள்ல தத்துவ பாடல் அமைச்சிருக்கிறாரு. அப்புறம் குளிக்குது ரோஜா நாத்துக்கு அப்புறம் அது மாதிரி பாட்டுக்கெல்லாம் இசையமைச்சிருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு வந்து இசை சினிமாவுக்கு வெளியில தமிழுக்கு என்ன இசையமைக்கணும்னு பார்த்தா, அவருக்கு அது தெரியல. ரமண மகரிஷி பாட்டு பாடுறாரு. அப்புறம் ரொம்ப கேட்டா என்ன பாட்டு போடுவாருன்னா, இது ஜனனி ஜனனி பாட்டு தான் போடுறாரு. ஒரு திருக்குறளுக்கு போனோம். பாரதிதாசன் பாடல் ஒண்ணு கூட பண்ணது கிடையாது அவரு. திராவிட இயக்க கவிஞராக இன்னும் சொல்ல அதுல முதலமைச்சரோட சிறப்பு என்னன்னா, பாரதிதாசன் பாடலுக்கு கூட நீங்க இசைமீன் கூட அவர் சொல்லல. அவர் திராவிட இயக்க கவிஞர் கடவுள் இல்லைன்னு பேசினவர். அதனால அதை கூட அவர் சொல்லல. நீங்க திருக்குறளுக்கு பண்ணுங்க, சங்க இலக்கியங்க பண்ணு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாருல்ல. இப்ப இந்த பின்புலம் தமிழ்நாட்டின் பின்புலம் என்பது திராவிட இயக்கத்தின் பின்புலம் என்பது வள்ளுவர், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம் இந்த ஐடியாலஜி. இதுக்குள்ளாரதான் வந்து பாஜகவும் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அவங்க யார் வேணுமாலும் ஆதரிப்பாங்க. எதை வேணுமாலும் அதாவதுன்னா முருகனை ஆதரிப்பது, வள்ளுவரை ஆதரிப்பதெல்லாம் அது என்ன பண்ண வள்ளுவருக்கு காவி முலாம் பூசுவது. நீங்க வள்ளுவரை வந்து அவங்க புறந்தள்ள முடியாது. ஆனா என்ன பண்ற வள்ளுவரையே வந்து வேறன்னா அவர் ஒரு இந்துத்துவ சக்தியா காட்டுற மாதிரி அவர் ஒரு பார்ப்பன பின்புலம் கொண்ட சிந்தனையாரா காட்டுற மாதிரி காவி அடையாளம் பண்றது. அது மாதிரி வேலைகளையும் அவங்க பாக்குற சரி முருகனுக்கு அந்த கலரை கொடுக்க பாக்குறாங்க.